நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக்னால லைன்மேன்களோட உயிர் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு காரணம் ரிவர்ஸ் ஃபீடிங் அல்லது பேக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக் ஃப்ளோன்னா என்ன? டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை ஹை வோல்டேஜ் சப்ளை ஸ்டெப் டவுன் பண்ணி லோ வோல்டேஜ் சப்ளையா நம்ம வீடுகளுக்கு கொடுக்குது. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல போட்டிருக்கிற சோலாரோ யூபிஎஸ்ஓ ஜெனரேட்டரோ அதுல இருக்க நியூட்ரல் வந்து லிங்க் ஆயிருந்திருக்கலாம், நியூட்ரல் லிங்க் ஆயிருக்கலாம், நியூட்ரல் பைபாஸ் பண்ணிருப்பாங்க சில இடங்கள்ல. அந்த மாதிரி ஏற்படும் போது லைன்மேன் சர்வீஸ் அட்டன் பண்ண போகும்போது சப்ளை ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம சைட்ல இருந்து போற சப்ளை வந்து அங்க ரிவர்ஸ் ஃபீடிங்கா மாறுது. லைன்மேனோட மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சப்ளை கொடுக்கறதே நம்ம சைட்ல இருந்தா, சோ நம்மளே சப்ளை ஆஃப் பண்ணிட்டோம், சோ இதுக்கப்புறம் இங்க சப்ளை வரப்போறது இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க மேல ஏறி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சேஞ்ச் ஓவர் சோலார் போட்டிருப்போம், யூபிஎஸ் போட்டிருப்போம், ஜெனரேட்டர் போட்டிருப்போம். இதோட சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச் ஃபால்ட்னாலயோ அல்லது பைபாஸ் பண்றதுனாலயோ நியூட்ரல் இடத்துல லிங்க் பண்றதுனாலயோ ரிவர்ஸ் ஃபீடிங் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சைட்ல இருந்து லோ வோல்டேஜ் சப்ளை வந்து நம்ம இபி லைனுக்கு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சோம். அப்படி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, லைன்மேனோட மைண்ட்ல என்ன இருக்கும், சப்ளை ஆஃப் பண்ணிடுறாங்க. சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஓகே நமக்கு பர்மிட் போட்டாச்சு, கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க ஆஃப் பண்ணிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இருந்து போற ரிவர்ஸ் வோல்டேஜ்னால டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே ரிவர்ஸ்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹை வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வீடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிவர்ஸ் வோல்டேஜை எடுத்துக்கிட்டு பிரைமரி சைட்ல ஹை வோல்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ரிவர்ஸ்ல வந்து வெறும் 100 வோல்டேஜ் போனா கூட அங்க கிட்டத்தட்ட 5000 வோல்டேஜுக்கு மேல வந்து சப்ளை வந்து பிரைமரி சைட்ல போக ஆரம்பிச்சோம். அவங்க என்னதான் எர்த்த போட்டுட்டு சேஃப்டியா ஒர்க் பண்ணாலுமே எர்த்த வந்து ஓவர் ரைட் பண்ணும். இவ்வளவு வோல்டேஜ் போயிட்டு இருக்கிறதுனால எர்த்த வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஷாக் அடிக்கிறதுனால அவங்க பயந்து கீழே விழுறது, ஷாக் மேல இறந்து போறது, இந்த வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு. எர்த் போட்டாலும் எப்படி அவங்களுக்கு அவங்கள பாதிக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? என்னதான் எர்த் போட்டிருந்தாலுமே எர்த்துங்கிறது ஒரு சேஃப்டிக்கு மட்டும்தான். நம்ம கன்சியூமர் சைட்ல இருந்து போற ரிவர்ஸ் கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, பாடி வழியா கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையுமே வந்து எர்த்திங் பண்ணிருப்பாங்க அதோட நியூட்ரல்ல. ஸோ அதுல வர்ற லீக்கேஜ் கரண்ட் கிரவுண்ட் வழியாவே வந்து நமக்கு திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஏறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அப்படி ஏறும்போது செகண்டரி சைட்ல கம்மியான வோல்டேஜ் நமக்கு அங்க போனாலுமே பிரைமரி சைட்ல அதிகமான வோல்டேஜை அது வந்து இன்டியூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹை வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ஃபால்ட்டா இருக்கும். நம்ம சில இடங்கள்ல வந்து இபி வோல்டேஜ் ஜெனரேட்டர் வோல்டேஜ் பேரலல் ஆயிடும் சேஞ்ச் ஓவர் ஃபால்ட்னால, அல்லது நியூட்ரலை பைபாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. சில இடங்கள்ல நியூட்ரல் இடத்துல லிங்க் ஆயிருக்கும். இந்த மாதிரி டைம்ல அது இபி வோல்டேஜோட லைன் வந்து பேரலல் ஆயிடும். இபி லைன் கட் ஆனாலுமே இங்க இருக்கிற சப்ளை ரிவர்ஸ்ல மறுபடியும் லைனுக்கு போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சோலார் கிரிட்டோட ஆன்டி ஐலாண்டிங் ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலும் இந்த பிரச்சனை நடக்கும். இந்த ஆன்டி ஐலாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இபில பவர் இருந்தா மட்டும்தான் இந்த சோலார் வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இபில பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலார் வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். திரும்ப லைனுக்கு வந்து அந்த சப்ளை ரிவர்ஸ் போகாம தடுக்கும். இந்த ஆன்டி ஐலாண்டிங் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இபில பவர் கட் ஆனாலுமே இந்த சோலார் வந்து இபில பவர் இருக்கிறது தெரியாம திரும்ப வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணி மறுபடியும் லைனுக்கே வந்து திரும்ப அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆன்டி ஐலாண்டிங் ஃபெயில் ஆனாலுமே இந்த பிரச்சனை வந்து நடக்குது. பல இடங்கள்ல நியூட்ரல் எர்த்திங் மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால இது மூலமாகவும் இந்த இதெல்லாம் நடக்குது. இதுல இருந்து எப்படி நம்ம சைடுல இந்த மிஸ்டேக்ஸ் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்லயோ ஃபேக்டரியிலயோ இல்ல எங்கேயுமே சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஐசோலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இபி சப்ளையும் நம்ம கிட்ட இருக்கிற யூபிஎஸ்ஓ சோலாரோ ஜெனரேட்டர் சப்ளையோ ஐசோலேட் பண்ணி தான் நம்ம எப்பயுமே வைக்கணும்.
இன்கேஸ் இபி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் ப்ராப்பரா நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த சப்ளை இபியோட எந்த சூழ்நிலையிலும் லிங்க் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியும். லைன்மேன் சைட்ல அவங்க வந்து இந்த கோ சுவிட்ச், ஏபி சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. கோ சுவிட்ச் அப்படின்னா கேங் ஆபரேட்டட் சுவிட்ச், ஏபி சுவிட்ச்னா ஏர் பிரேக் சுவிட்ச். அவங்க பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லிவரை வச்சு டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணி விட்டு கண்ணில் பார்ப்பாங்க. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு, அப்ப நம்ம போய் கை வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சுவிட்சை வந்து ப்ராப்பரா அவங்க யூஸ் பண்ணிட்டு லாக் அண்ட் டேக்னு சொல்லுவாங்க. இந்த லாக் அண்ட் டேக் எல்லாம் போட்டுட்டு எர்த் ராட் எல்லாம் போட்டுட்டு அவங்க ப்ராப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சைட்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். ஸோ அவங்க சைட்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணனாலும் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ராப்பரா ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் நம்ம சைட்ல இருந்து எந்த சூழ்நிலையும் ரிவர்ஸ் ஃபீடிங் ஆகாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இனிமேல் வந்து நம்ம சைட்ல இருந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரை நம்ம முயற்சி செய்வோம். நன்றி. நான் உங்க மின்சாரம்.